Peace Ministries. யாவரும் மீட்பை பெறவே மகிவன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனி வேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிவன் இயேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம்
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் இஸ் மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு என் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்று சொல்வதை விட முழு உலகத்திற்கும் முழு மனுக்குலத்திற்கும் ஒரு நற்செய்தி. ஏனெனில் தேவன் நம்மை நெருங்கி வந்த ஒரு நிகழ்வு தான் கிறிஸ்துமஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14-18 வாசிப்போம் என்றால், அதில் குறிப்பாக 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன், பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன் மாம்சமாகி நம்மிடத்தில் நெருங்குவதற்கு அவர் மாம்சமாக நம்மில் ஒருவராக மாறி நம் நடுவில் இறங்கி வந்து நம்மை சீர்படுத்த தேவன் எடுத்த திட்டம் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக நமக்கு நடைபெற்று இருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஏதோ ஒரு கட்டளை இட்டு விட்டு அல்லது யாரோ ஒருவரை அனுப்பி இந்த செயலை செய்ய தேவன் விரும்பவில்லை. அவரே இறங்கி வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். ராஜாவாக அரச குடும்பத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு அரண்மனையிலே பிறக்காமல் அவர் தெரிந்தெடுத்த அல்லது பரலோகம் தெரிந்தெடுத்த இடம் ஒரு தொழுவம், முன்னணை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 10வது வசனத்தை கவனிப்போம் என்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். தேவன் எதை இழந்திருந்தார்? எப்போது இழந்தார்? அல்லது அதனை மீட்டெடுக்க என்ன முயற்சி எடுத்தார்? இந்த காரியங்களை நாம் பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். அதனை தான் உவமையாக இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 33-43 வாசித்து பார்த்தால் தெரியும். இந்த மீட்பின் செயலை செய்வதற்கு தேவன் எடுத்த ரூபம் மனித ரூபம். அவர் எடுத்த கோலம் ஏழ்மையின் கோலம். அதை தான் நம் வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களிலும் நாம் அதை கூர்ந்து கவனிப்போம் என்றால், நம்முடைய ரூபம் எடுத்து நம்மை மீட்க வந்தவர், நம்முடைய கோலத்தை கண்டு அந்த கோலத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு நம்மை மீட்க வந்தவர் நம்முடைய தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவன் மனுக்குலத்துக்கு இறங்கி வந்து நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒரு சிம்மாசனத்தை தேடாமல் அடையாளமாக முன்னணையை முன்னிறுத்தி இருக்கிறார். முன்னணை என்பது ஒரு உணவு பகிரப்படுகிற இடம், ஒருவரை பசியாற்றுவதற்கு, அல்லது இன்னும் சொல்லப்போனால் தொழுவத்திலே அந்த மிருகங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரே தேவகுமாரன். அங்கு வந்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம். சொர்க்கம் பரலோகம் தெரிந்தெடுத்தது ஏதோ ஒரு சிம்மாசனத்தை அல்ல. தேவன் நம்முடைய நிலையை கண்டு, நம்முடைய உடைந்த நிலையை கண்டு, நம்முடைய அலங்கோலமான நிலையை கண்டு பயப்படவில்லை. அதன் நடுவில் வந்து நம்மை சீர்படுத்தி அவர் தமக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்றவே விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இழந்து போனதை தேவன் தெரிந்தெடுக்க இந்த கோலத்தை தான் தெரிந்தெடுத்தார். என்ன கோலம் என்றால் ஏழ்மையின் கோலம். நம் நிமித்தம் தரித்திரரானார். காரணம், நம்முடைய கோலம் அவரை போல் ஐஸ்வர்யவானாக மாறுவதற்கு தேவனாய் கர்த்தர் அதை விரும்பினார். கிறிஸ்துமஸ் இதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது, கிறிஸ்துமஸ் நமக்கு பயத்திலிருந்து சந்தோஷத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம், அவையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் பேரில் இருந்த கண்ணோட்டம் மாறவே தேவன் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை முன்னதாக மரியாளிடம் யோசேப்பிடம் சொல்லப்பட்டது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுதும் அநேக தேவனுடைய தாசர்கள் மத்தியில் தேவன் நேரடியாக பேசும் பொழுது
முதலில் சொல்லுவது தான், பயப்படாதிருங்கள். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஆண்டவர் இதை சொல்லவில்லை. தேவனை குறித்த கண்ணோட்டம், தேவகுமாரன், தேவனுடைய மகிமை அங்கு சுற்றிலும் பிரகாசித்தது. லூக்கா 2:9 வாசித்தோமே, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்பொழுது மிகவும் பயந்தார்கள். தேவ மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசிக்க தேவன் இறங்கி வருகிற அந்த சூழ்நிலை பயத்தோடல்ல, சந்தோஷத்தோடு நம் அப்ரோச் பண்ணுவதற்கு தேவன் விரும்புகிறார். கிறிஸ்மஸினுடைய இன்னொரு முக்கியமான நிகழ்வு பயத்தில் அல்ல, பயத்திலிருந்து சந்தோஷத்துக்கு யாராய் நம்மை வழி நடத்துகிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அதை தான் முழு உலகத்திற்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு செய்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு நேராய் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு வழி நடத்துகிறது. ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை, கிறிஸ்துவின் பிறப்பை பெரிய வெளிச்சமாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:46 வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மிலே இருக்கிற இருள் விலகும்படியாக. கடைசியாக மத்தேயு 5:14 வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போது மேலே நாம் பார்த்தது போல அவர் என்னுடைய கோலத்தை மாற்றி தன்னுடைய கோலத்திற்கு, அதாவது ஏழ்மையின் கோலத்தை மாற்றி அவருடைய கோலத்திற்கு, அவரை போல என்னை மாற்ற, ஐஸ்வர்யவானாக மாற்ற, எல்லாவற்றிலும் தேறினவனாக காண கர்த்தர் விரும்பினார். இரண்டாவதாக, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராக என்னை கொண்டு வந்து என்னை அவரை போல ஒளியாக வெளிச்சமாக மாற்ற விரும்பி இருக்கிறார். அதை தான் நம்ம மேலே வாசித்த வசனங்களில் பார்க்கிறோம். கடைசியாக நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், அவரே இறங்கி வந்தார், எல்லாம் உண்மை. இதில் நான் செய்ய வேண்டியது என்ன என்றால், நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், சத்திரத்தில் இடம் இல்லை, தொழுவத்தில் தான் இடம் இருந்தது. ஆனால் என்னிடத்தில் இடம் இருக்கிறதா? சத்திரம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது, ஆனால் உலக மீட்பருக்கோ இடமில்லை அங்கே. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்திலும் அநேக விருந்தாளிகளுக்கு இடம் உண்டு, ஆனால் எஜமானனுக்கோ இடமில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ நான் வாசலில் நின்று தட்டுகிறேன், கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் இடம் உண்டாக்கி கொடுத்தால் அவர் நம்மோடு கூட நம்மிடத்தில் பிரவேசித்து நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறவர், ஐக்கியம் பாராட்டுகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்ப்போம் என்றால், அதில் 11வது வசனத்தில் வாசிக்கிறேன், அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானது யார்? சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடையவர்கள். நம்மை நோக்கி அவர் வந்தார், ஆனால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் எதை நாம் தெரிவித்துக் கொள்ளிக் கொண்டிருக்கிறோம், எதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோன்னா, அவர் நம்முடைய வாசலில், இருதய வாசல் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். இடம் உண்டாக்கி கொடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியமும் அதுதான். தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவினுடைய பிறப்பு பண்டிகைக்காக மாத்திரமல்ல. கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஏதோ நம் மற்றவர்களுக்கு சந்தோஷமாய் வாழ்த்து சொல்லுவதோடு முடிந்து விடவில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்முடைய கோலத்தை மாற்றுவதற்காக. கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்முடைய நிலையை, நம்முடைய இருளை மாற்றி வெளிச்சை உண்டாக்குவதற்காக. கோலத்தை மாற்றும் பொழுது அவரை போல நம்மை மாற்றுவது, இருளிலிருந்து வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது நம்மையே வெளிச்சமாக மாற்றுவது. இந்த செயல்களை கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நாம் அவருக்கு இடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். We have to make room for him. அவருக்கு இடம் உண்டாக்கி கொடுப்போம். தேவன் நம்மிலே செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் அது மகிமையானதாக இருக்கும். எனவே இந்த கிறிஸ்மஸில் நீங்களும் நானும் தனிமையாக இல்லை. தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணவே விரும்புகிறார்.
இடம் உண்டாக்கி கொடுப்போம். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையும் சமாதானமும் இரக்கம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இந்த கிறிஸ்மஸ் நாளில் தேவ சமாதானம் ஒவ்வொருடைய வீடுகளில், ஒவ்வொருடைய குடும்பங்களில் ஆளுகை செய்யட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.